ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு சைடில் வந்து மேரேஜுக்கெலாம் வந்து பண்ணுற ஈவினிங் டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு போண்டா, இன்ஸ்டன்ட் திருநெல்வேலி அல்வா, தேங்காய் சேவை, சட்னி, சாம்பார் தான் பண்ணியிருக்கேன். சாம்பாருக்கு வந்து பாசிப்பருப்பு ஊற வச்சுட்டு உருளைக்கிழங்கு போண்டாக்கும் வந்து உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து இன்ஸ்டன்ட் திருநெல்வேலி அல்வாவுக்கு வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு கொஞ்சமாக நெய் விட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு இதை முழுகிற அளவுக்கு சுடு தண்ணி விட்டு மூடி வச்சுக்கணும். அதுக்குள்ளார நம்ம வந்து உருளைக்கிழங்கு போண்டாக்கு வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக பெருங்காயம், உருளைக்கிழங்கை மசிச்சு போட்டு உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கி இதை ரவுண்டாக உருட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மேல் மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கப்பு கடல மாவு, 1 கப்பு அரிசி மாவு, கொஞ்சமாக வந்து பெருங்காயம், மிளகாத்தூள், உப்பு போட்டு தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சட்னிக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சமாக வந்து தேங்காய், பொட்டுக்கடலையும் போட்டு புளி போட்டு உப்பு போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டா தேங்காய் சட்னி ரெடி ஆகிடும். அப்புறமா தாளிப்பு போட வேண்டிதான். அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டன்ட் சேவைக்கு வந்து தேங்காய் சேவைக்கு இன்ஸ்டன்ட் சேவையில் வந்து சுடு தண்ணி போட்டு ஊற வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு சாம்பார் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் குக்கரில் வந்து நல்லெண்ணெய் விட்டு கடுகு, பரங்கிக்காய், பச்சை மிளகா, கத்திரிக்காய், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா உப்பு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க விட்டுட்டு இது நல்லா கொதிச்சோடனே புளி தண்ணியும் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பொடியும் போட்டு நல்லா கொதி வந்ததும் வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் போட்டுட்டு கொஞ்சமாக வெல்லம் போட்டு இறக்குனா சாம்பார் ரெடி ஆகிடும். அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு போண்டாக்கு வந்து பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் சேவையும் பண்ணிட்டேன். கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, கொஞ்சம் முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, தேங்காய், உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சேவையும் போட்டு நல்லா பரட்டி எடுத்தால் சேவை ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பேனில் வந்து 2 கப்பு சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார வந்து இந்த சப்பாத்தி மாவு நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுட்டு நல்லா கிளறிட்டே இருந்தால் இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு நெய் விட்டு கிளறினா ஒட்டாமல் அல்வா பதத்துக்கு வந்துடும். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.